கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறந்த முதல் நாள். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரவ் எழுந்திருந்தான். அவன் வேகமா எழுந்து ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிளுக்கு ஓடினான். யாரோ ரொம்ப உற்சாகமா இருக்காங்க போல. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சூடான இட்லிய அவன் தட்டுல வச்சாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். ஆரவ் சிரிச்சான். சீட்ல கிட்டத்தட்ட துள்ளி குதிச்சான். ஸ்கூலுக்கு வந்ததும் ஆரவ் மைதானத்த நோட்டமிட்டான். ஹேய் ஆரவ்! யாரோ கத்தினாங்க. அது விக்ரம். அவனுக்கு பின்னாடி மீரா, ரோஹன், அப்புறம் தியா எல்லாரும் கை அசைச்சு சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க போன வருஷம் விளையாடின பழைய ஆலமரத்தடிக்கு அடியில ஒன்னு சேர்ந்தாங்க. நான் கொடைக்கானல் போயிருந்தேன். ஒரு காட்டு மாடு பார்த்தேன். விக்ரம் பெருமையா சொன்னான். நான் தனியாவே தோசை சுட கத்துக்கிட்டேன். மீரா சொன்னாள். நீ எனக்கு சொன்ன கார்ட்டூன்ல 50 எபிசோட் பார்த்தேன். ரோஹன் ஆரவுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்தான். அவங்க பேசுறதுல ரொம்ப பிஸியா இருந்ததால பெல் அடிச்சத கூட அவங்க கவனிக்கல. பழைய நட்பு, கிளாஸ் ரூம்குள்ள எல்லாம் பளபளன்னு சுத்தமா இருந்துச்சு. அவங்க டெஸ்க்ல புது புத்தகங்கள். ஆனா ஆரவுக்கு ரொம்ப சந்தோஷத்த கொடுத்தது என்னன்னா, அவனோட பழைய நண்பர்கள் பக்கத்துல உட்கார்ந்திருந்தது தான். அவங்க டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் வெல்கம். இந்த வருஷத்த புது கனவுகளோடும் பழைய நட்புகளோடும் ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. அன்றைய மதியம் ஆலமரத்தடிக்கு அடியில அந்த குழு ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு செஞ்சாங்க. இந்த வருஷத்த நாம தான் பெஸ்ட் ஸ்கூல் இயரா மாத்தப் போறோம், தியா சொன்னா. அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நண்பர்கள் ஒன்னு சேரும்போது வீட்டுப்பாடம் கூட ஈஸியா இருக்கும். லஞ்ச் இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி சாகசம் மாதிரி இருக்கும். நண்பர்கள் கொஞ்ச காலம் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் ஒருத்தருக்கொருத்தர் பார்க்கிற சந்தோஷம் ஸ்கூல் முதல் நாளை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக்குது.